அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம NMMSல மேட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதில் ஒரு சின்ன மாடல் பார்ப்போம். தம்பி தான் இப்போ அந்த கொஸ்டினை படிக்க போறாரு. ஆன்சரை இவர் தான் சொல்ல போறாரு. ஹரிபிரகாஷ், கொஸ்டினை படிங்க, நல்லா கத்தி படிங்க. The number of triangles in the given figure. ஓகே, இது வந்து உங்களுக்கு என்ன புரியுது? The number of triangles in the given figure என்ன அர்த்தம் அதுக்கு? எத்தனை triangle இருக்கு? வெரி குட். இந்த படத்துல எத்தனை triangle இருக்கு? ஓகே, நான் எதுவுமே இப்ப சொல்லி தரல. தம்பி நீங்களே கண்டுபிடிங்க எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. வெரி குட். 12 சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? முதல்ல என்ன பண்ணாரு? 1 2 3 4 5 6 7 8 சொல்லி 8 கூட வரலான்னு 8 ஓட ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இவர் மூளையை கொஞ்சம் யோசிச்சு இப்ப 12ன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்றது இப்ப முக்கியம். எல்லாம் கண்டுபிடிக்க ரெடி ஆயிட்டீங்களா? இதுக்கு தான் ஒரு கொஸ்டினை சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் தோணும், கொஞ்சம் ஆழமா பார்த்தா இன்னொரு ஆன்சர் தோணும், ரொம்ப ரொம்ப ஆழமா பார்த்தாதான் விடை சரியான விடை. நமக்கு தேவை சரியான விடையா இல்ல கொஞ்சம் நெருங்கி வந்தா போதுமா? சரியான விடை. அப்ப நீங்க யோசிச்சதுக்கு மதிப்பெண் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா நீங்க வெளி கண்ணோட்டத்துல பாக்குறீங்க, ஒரு மேலோட்ட பார்வையில பாத்தீங்கன்னா விடை ஒரு குழப்பத்தை கொடுக்கும். ஆனா ஆராய்ச்சியோட பார்க்கணும். இப்ப பாருங்க, நான் முதல்ல இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, பெருசா இத வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது ஃபுல் ட்ரையாங்கிள். அப்போ 1ன்னு வச்சுங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஆயிடுச்சா? 1. இப்போ இத குறுக்காப்புல 1 போட்டா ஏற்கனவே ஃபுல் இது 1, இது இந்த குட்டி ட்ரையாங்கிள் 2, இது 3. அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்? 3 ட்ரையாங்கிள். ஃபுல் ட்ரையாங்கிள் 1, இத ரெண்டா உடைச்சதுக்கு அப்புறம் இது 2, இது 3. அப்ப மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்? இப்ப நல்லா புரியுதுங்களா? இப்ப அதே போல இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் வருது. இப்ப எத்தனை ட்ரையாங்கிள்? 4. வெரி குட். இப்ப இத ரெண்டா இப்படி உடைக்கிறேன். இப்ப 5 6. வெரி குட். 5 6. இதுல எதனா சந்தேகம் இருக்குங்களா யாருக்காச்சும்? இப்ப இந்த முழுசும் ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, அத மேல வரையணும் பாருங்க, அழுத்தி வரையணும் பாருங்க. இது ஃபுல்லும் ஒரு ட்ரையாங்கிள் தானே? யாராச்சும் இல்லன்னு மறுக்க முடியுமா? அப்ப எத்தனை ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு இது வரைக்கும்? 7. இது வரைக்கும் எத்தனை ட்ரையாங்கிள்? 7. இப்ப அதே மாதிரி மேல என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் கீழேயும் இங்க ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். இப்ப எத்தனை ட்ரையாங்கிள்? 8. இப்ப இத ரெண்டா உடைக்கிறேன். 9 10. 9 10. அதே போல இங்க ஒரு ட்ரையாங்கிள் வரையறேன். இப்ப எத்தனை ஆச்சு? 11. இப்ப இத ரெண்டா உடைக்கிறேன். 12 13. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா ஒரு ட்ரையாங்கிள். ஒத்துக்கிறீங்களா? இது ஃபுல்லா ஒரு ட்ரையாங்கிள். அப்ப இது என்ன வரும்? 14. அதுக்கப்புறம் இதையே ரெண்டா இப்படி, நான் சொல்றது இப்படி உடைச்சா மேல ஒரு ட்ரையாங்கிள், ஃபுல் கீழே ஒரு ட்ரையாங்கிள். இப்ப இப்படி ஹரிசாண்டல் வெர்டிகலா, இது வந்து ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிகல். வெர்டிகலா உடைச்சா இவ்வளவு பெரிய ட்ரையாங்கிள் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப 15. அதே மாதிரி இந்த சைடு என்ன இருக்கும்? இதே மாதிரி இங்க ஒண்ணு கிடைக்கும். அப்ப எத்தனை? 14. பாத்தீங்களா? ஒரு பார்க்கும்போது உங்களை எந்த வித சலனமும் இல்லாம சாதாரண பையன் என்ன பண்ணுவான்? 1 2 3 4 5 6 7 8 8 விடை அப்படின்ட்டு போயிடாது. இந்த தம்பி கொஞ்சம் கூர்ந்து யோசிச்சதுனால 1 2 3 4 5 6 7 8 போட்டுட்டு எப்படிப்பா 12ன்னு சொன்னீங்க? 9 10 11 அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா நான் என்ன பண்ணேன்? இருக்கிற படத்தை குட்டி குட்டியா உடைச்சு உடைச்சு வரைய உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ஒன்னொன்னா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்ப சரியான விடை என்னது? 16. அப்ப உங்களுடைய OMR ஷீட்ல எப்படி இருக்கும்? क्वेश्चन நம்பர் 47 1 2 3 4. இதுல எந்த விடை கரெக்ட்? ஸ்டார்ட் பண்ணுங்க. விடை நம்பர் 3 நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இதுதான் உங்ககிட்ட சொல்ல வரேன்.
மாணவர்கள் இந்த படத்தை நல்லா பார்த்துங்க. இது ஒரு வாட்டி பப்ளிக் நம்ம NMMSல கேட்டக்கூடிய கொஸ்டின் தான், ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான், சொல்ல முடியாது. ஒரு சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம். அப்ப இந்த கொஸ்டின் வந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி வரைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மொத்தம் எத்தனை இதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம். இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு 16. எத்தனை இருக்கு? 16 இருக்குன்னு சொல்லிடலாம். அதனால எந்த ஒரு படத்தையும் பிரிச்சு பிரிச்சு உள்ளுக்குள்ள யோசிக்க பாருங்க, மேலோட்டமா பார்க்காதீங்க. இப்ப இதுல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்களே 8 தான் விடைன்னு எத்தனையோ பேர் நினைச்சிருப்பீங்க. இவன் ஒரு விஷயம் சொன்னான் சார் 9 10 11 12 இவன் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா இன்னும் உள்ள போய் பார்த்து குட்டி குட்டியா பார்க்கும்போது மொத்தம் எத்தனை விடை வருது? நமக்கு 16 விடை வந்துருக்கு. அதனால தயவு செஞ்சு இது போன்ற கணக்குகள் உங்களை குழப்பறதுக்கு கொடுப்பாங்க. NMMSக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு நீங்க ஒரு TNPSC எழுதுனா எந்த எக்ஸாம் எழுதினாலும் இது போன்ற கணக்குனால நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஃபில்டர் ஆயிடுவீங்க. அப்ப யார் யோசிச்சு எழுதுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். இதை நல்லா மைண்ட்ல வச்சுங்க. இந்த வயதிலேயே நீங்க இதெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரெடி ஆயிட்டீங்கன்னா, தயாரிட்டீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை நிச்சயம். உங்களால எக்ஸாம்ல நிச்சயமா என்ன பண்ண முடியும், பாஸ் ஆகி நீங்க அரசாங்க வேலைக்கு ஈஸியா வரலாம். அப்ப இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். பயப்படவே கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.